سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய அளப்பரியும் கருணையினாலே இந்த ஆண்டு ரமலானுடைய 9வது தராவிகை தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு சூரத்து தௌபாவுடைய பிந்திய பகுதியும் அதற்கடுத்து யூனுஸ் என்ற 10வது அத்தியாயமும் நமக்கு தராவிலே ஓதப்பட்டது. அந்த சூரத்து தௌபாவுடைய இறுதியாக வரக்கூடிய வசனங்களிலே ஒரு வசனம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். நாம் நேற்றைய தினத்திலே ஹுனைன் என்ற யுத்தத்தை பற்றி, அந்த யுத்தம் நமக்கு தருகிற பாடம் என்ன என்பதை பற்றி நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டோம். இன்னைக்கும் ஒரு யுத்தத்தை பற்றிய செய்தியே இன்ஷா அல்லாஹ். என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, தபூக் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை பற்றி குறைந்தபட்சம் பெயரையாவது நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது முழுமையான வரலாறை நாம் அறிந்திருக்க முடியவில்லை என்றாலும் கூட, தபூக் என்கிற யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான யுத்தம் என்பது கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, நாம் அறிந்திருப்போம். அந்த யுத்தத்தை பற்றிய செய்திதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நான் சொல்ல போகிற இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்து தௌபாவுடைய 17வது வசனம். இன்னைக்கு 2வது ரக்அத்தில் இந்த 17வது வசனம் ஓதி முடிக்கப்பட்டது. ஆரம்பத்திலேயே முந்திய பத்திலேயே, அதுவும் குறிப்பாக 2வது ரக்அத்திலேயே 17வது வசனம் ஓதி முடிக்கப்பட்டு 3வது ரக்அத்திலே அதற்கு அடுத்து உள்ள வசனங்கள் 18, 19 இந்த வசனம் ஓதப்பட்டது. 3வது ரக்அத்தில் ஓதப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம் சொன்னோம் தபூக் யுத்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி பாருங்க. இந்த யுத்தத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா, தபூக் என்று இருந்தாலும் கூட நெருக்கடி என்று பொருள் கொண்டிருக்கக்கூடிய உஸ்ரா அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த யுத்தத்திற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நெருக்கடி, ஏன் அப்படி ஒரு பெயர் அதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தபூக் யுத்தத்துக்கு நெருக்கடி ஏன் அப்படி நெருக்கடிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணங்களை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே சில காரணங்களை சொல்றாங்க. அந்த காலம் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தபூக் யுத்தத்திற்கு போகணும் முடிவெடுத்து போன அந்த காலம் இருக்கிறதே, பேரித்தம் பழங்கள் பழுத்து அறுவடைக்கு தயாராக இருக்கிற காலம். இப்ப நம்ம நெல்லெல்லாம் அறுவடை பண்றோம் பாருங்க. இந்த நெல்லுடைய அறுவடை நேரத்தில் வெயில் அடிக்கணும், ஆனா திடீர்னு மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சா என்ன நடக்குங்க, அந்த மழை பொழிவின் காரணத்தினால் நெல்மணிகள் எல்லாம் வயலிலேயே கிடந்து முளைத்து விடக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து கொண்டு களத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் பாதுகாக்க முடியாமல் முளைத்து விடுகிற அபாயம் எல்லாம் இருக்கு.
விவசாயிகளுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய நெருக்கடி அப்படின்னு சொல்லி. அதே போன்ற ஒரு நெருக்கடி விவசாயிகள் மதீனாவிலே பேரித்தம் தோட்டம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகம். அவங்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு யுத்தம், எவ்வளவு சிரமமான நேரம், அறுவடை நேரம். அறுவடை செய்யவில்லை என்று சொன்னால் அங்கே பழுத்திருக்கிற அந்த விவசாயம் முழுக்க, அந்த பேரித்தம்பளம் முழுக்க என்ன ஆகுங்க, கொட்டி கீழே விழுந்து வீணா போயிடு. அவங்களுக்கு அடுத்த ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு போய்விடும். அவ்வளவு நெருக்கடியான ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க யுத்தத்திற்கு போகணும்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகுங்க, நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டி இருக்கு. நீங்க உங்களுடைய யுத்தத்திற்கான தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத தயார் நிலையில வச்சுக்குங்க. நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு புறப்பட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தயார் நிலையில இருக்கிறாங்க. பொதுவாகவே பேரீச்சம்பழம் பழுத்து அறுவடைக்கு வருகிற நாள் எதுன்னு சொன்னா கோடை காலம். கோடை காலத்துல தான் அரபு நாடுகளுக்கு போறவங்களுக்கெல்லாம் தெரியும். கோடை காலத்தில் தான் அந்த பேரித்தம்பழங்கள் எல்லாம் அறுவடைக்கு வரும். கடுமையான கோடை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அவங்களும் அந்த யுத்தத்துல கலந்துகிட்ட ஒருத்தங்க. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப போருக்கு வாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் போருக்கு புறப்பட்டு போயிட்டோம். மதீனாவுக்குள்ள யாரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நயவஞ்சகர்களாக இருந்தவர்களில் கொஞ்சம் நபர்களும் இருந்தார்கள், முதியவர்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள். பாக்கி யாரும் ஊருக்குள்ள யாருமே இல்லை, மதீனாவுக்குள்ள யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு புறப்பட்டு எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தபுக் யுத்தத்திற்காக வேண்டி நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி போகிற நேரத்தில் ஒரு இடத்துல நாங்கள் முகாமிட வேண்டிய நிலை எங்களுக்கு. ஏன்னா கடுமையான கோடை காலம் சொன்னோம் இல்லை, முகாமிட வேண்டிய நிலை. முகாமிட்டு இருக்கிறோம், எங்கள் இடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இப்பொழுது நாங்கள் முகாமிட்டு இருக்கிற இடத்திலே எந்த விதமான ஊற்றுக்கண்கள் இருக்கிற இடமும் இல்லை, அல்லது தண்ணீர் தேங்கி இருக்கிற குட்டைகள் குளங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொன்னா அப்படியும் இல்லை. ஆனால் நிர்பந்தம் நாங்கள் அங்கே முகாமிட வேண்டிய நிலை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, முகாம் விட்டுட்டோம். இப்ப எங்கள்ல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, எங்கள்ல ஒரு தோழர் எங்கேயாவது சுற்றுப்புறத்துல தண்ணீர் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போகிறார். போனவர் பார்த்தா திரும்பி வர்றதில்லை, போனவர் பார்த்தா திருப்பி வரல. ரொம்ப நேரம் ஆகுது. நாங்கள்லாம் நினைக்கிறோம், நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, போனவர் தாகத்துல ஏதோ மரணம் வந்துடுச்சோ, தண்ணீர் கிடைக்காம அலைந்து திரிந்து அவளுக்கு மரணமே ஏற்பட்டு விட்டதோ என்று நாங்கள் எண்ணுகிற அளவுக்கு ரொம்ப நேரம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. ஆனா வருவாங்க, வெறுங்கையா வருவாங்க. அது மாதிரி ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, பலர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா முகாமிட்ட இடங்களை சுத்தி சுத்தி போறாங்க, தண்ணி தேடி போறாங்க, எல்லாரும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் எங்கள்ல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பொறுக்க முடியாமல், தாகம் பொறுக்க முடியாமல், தண்ணீர் தேவை அதிகமாகி தாகம் அவருக்கு அதிகமான காரணத்தினால் தன்னுடைய ஒட்டகத்தையே அறுத்து விடுகிறார். போருக்கு போக வேண்டிய வாகனமாக வைத்திருந்த அந்த ஒட்டகத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒட்டகம் சொன்னா நமக்கு தெரியும், நிறைய தண்ணீரை அது உள்வாங்கி வைத்துக் கொள்ளும். ஒட்டகம் என்பது நிறைய தண்ணீரை குடிச்சு உள்ள வாங்கி வச்சுக்கும். அது பாலைவனத்தில் போகக்கூடிய இல்லை, அது பேரே பாலைவன கப்பல் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாலைவனத்தில் போகும்போது என்ன செய்யும் சொன்னா, அந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யும் சொன்னா தன்னுடைய உடலுக்கு அது கொடுத்து கொள்ளும். நீர் சத்து குறைகிற பொழுதெல்லாம் முன்னதாக சேமித்து வைத்திருக்கிற அந்த நீரை அதுக்கு மீண்டும் மீண்டும் செய்யும் சொன்னா தன்னுடைய உடலுக்கு கொடுத்து கொண்டே வரும். ஒட்டகத்துக்கு அல்லாஹ் அப்படி ஒரு தன்மையை வச்சிருக்கிறான் அல்லாஹ். அவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலையில அந்த ஒட்டகத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய ஒட்டகத்தை அறுத்து விடுகிறார். தண்ணீருக்காக வேண்டி, உணவுக்காக அல்ல, இறைச்சிக்காக அல்ல, எதுக்காக அறுக்கிறாருங்க, தண்ணீருக்காக வேண்டி அறுக்கிறார். தண்ணீரை அதை அறுத்துட்டு அதுல இருந்து தண்ணீரை கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு மீதி அதனுடைய இறைப்பை இருக்கு பாருங்க, அந்த இறைப்பையில இருக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளுகிறார். எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு நெருக்கடி. அல்லாஹ் நமக்கெல்லாம் பாருங்க, நம்ம ஊர்ல, நம்ம இந்த கூத்தூர்ல
தண்ணி ப்ராப்ளமே இல்லை. இப்போ நான்லாம் ஏற்கனவே நான் இருந்த அந்த ஊரில் கார்பரேஷன் வாட்டர் மட்டும்தான், அது வந்தால் தான் தண்ணி. கோடை காலங்களிலே ஒரு நாளைக்கு வரும், 3 நாளைக்கு சமயங்களில் தண்ணி வராது. அதுவும் வர்ற தண்ணி முழுமையாக குளிக்க துவைக்க எல்லாம் முடியுமான்னு சொன்னால் முடியாது. அது மாதிரியான ஒரு நிலை அப்படி சில ஊர்கள் இருக்கு. ஆனா அல்லாஹ் நம்ம ஊருக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரு தண்ணிமயமாக வச்சிருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பிற்கினியவர்களே, அந்த சஹாபாக்களையும் நம்மையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. நெருக்கடியான அந்த காலகட்டத்திலே தன்னுடைய ஒட்டகத்தை அறுத்து தண்ணீர் அருந்த வேண்டிய ஒரு நிலை. அதுவும் அந்த ஒட்டகத்தினுடைய இறைப்பைக்குள்ளேயே இந்த தண்ணீரை சேமித்து குடிக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம இறைச்சியை ஒரு நாள் கொஞ்சம் வச்சிருந்து சாப்பிட்டாலே முகம் சொல்லிப்போம். இறைச்சியை ஒரு நாள் வச்சிருந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் முகம் சொல்லிப்போம், கொஞ்சம் யோசிப்போம், சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிப்போம். அந்த ஒட்டகத்தினுடைய இறைப்பைக்குள்ளேயே தண்ணீர் வைத்து குடிக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நெருக்கடி இருந்திருக்கும். அவர்கள் அதையும் சகித்துக் கொண்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த தண்ணீரை குடித்து இருக்கிறார்கள். அந்த போருக்காக வேண்டி புறப்பட்டு போனார்கள் அப்படிங்கிற வரலாறு நாம குர்ஆன்ல பார்க்கிற செய்தி. அதுல நடந்த ஒரு நிகழ்வு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்க நடந்த நிகழ்வுல ஒரு நிகழ்வு அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, 3 சஹாபாக்கள் போர்ல தபுக் யுத்தத்துக்கு போகல. உண்மையிலேயே அவங்க போகக்கூடாதுன்னு இருந்தாங்களான்னு சொன்னா அப்படி இல்லை. போகக்கூடாதுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. போகலாம்ங்கிற எண்ணத்துல தான் இருந்தாங்க. அவங்க போகலாம்ங்கிற எண்ணத்துல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா போகாம இருந்துட்டாங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொன்னா ஹதீதுகள்ல சொல்லப்படுகிறது. அந்த போகாம இருந்தவரே அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. போகாம இருந்தவரே நாங்க போகல அப்படிங்கிற அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அதுல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு தோழர், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அப்படிங்கிற ஒரு தோழர். அதே போல முராரா இப்னு அர்-ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு தோழர். அதே போல ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 3 தோழர்களும் போருக்கு போகல. அவங்க சொல்றாங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. எல்லாரும் போருக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. நானும் போகலாம்னு சொல்லி தயாராகலாம்னு இருந்தேன். இன்னும் ரசூலுல்லாஹ் இன்னும் என்னைக்குன்னு சொல்லலையே, சொன்ன உடனே நம்ம ரெடியாகி போயிடலாம், நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கு, கொஞ்சம் வசதியானவர், கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர், நம்மள்ட்ட தான் வாகனம் இருக்கிறது, நம்மள்ட்ட போருக்கான எல்லா தயாரிப்புகளும் இருக்கிறது, நம்மள்ட்ட உணவு பொருள் இருக்கிறது, எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு, அதனால நம்ம டக்குன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிறார். போர் அறிவிக்கப்பட்டுருச்சு. போருக்கு புறப்படுங்கள்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. சஹாபாக்கள் புறப்பட்டு போறாங்க. மதீனாவே இப்பொழுது வெறிச்சோடி இருக்கிறது. பெண்களை தவிர, குழந்தைகளை தவிர, முதியவர்களை தவிர, முனாஃபிக்குகளை தவிர மதீனா இப்பொழுது வெறிச்சோடி கிடக்கிறது. நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, போகட்டும் சஹாபாக்கள்லாம் போகட்டும், நம்மள்ட்ட இருக்கிற வாகனம் கொஞ்சம் வேகமான வாகனம், நம்ம ஒரு நாள் தள்ளி கழிச்சு புறட்டா கூட நாம போய் அந்த சேனையோடு, அந்த போரோடு, அந்த போர் வீரர்களோடு நாம போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் 2வது நாளுக்கு காலதாமதம் பண்றேன். இப்படியே போகலாம்னு சொல்லிட்டு கடைசி வரை நான் போகாமலேயே இருந்து விட்டேன். போருக்கு போனாங்க. போர் முடிஞ்சிச்சு. நீண்ட வரலாறு, நான் சுத்தமாக வந்துடுறேன். போர் முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போரில் இருந்து இப்பொழுது திரும்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, எப்பொழுது வெளியே சென்றாலும், மதீனாவை விட்டு எப்பொழுது வெளியே சென்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க நேரா பள்ளிவாசலுக்கு தான் முதல்ல வருவாங்க. வெளியூருக்கு போயிட்டு எப்ப தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பினாலும் நேரா பள்ளிவாசல்ல வந்து பள்ளிவாசல்ல தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லி பள்ளியினுடைய காணிக்கை 2 ரக்காத்தை தொழுதுட்டு போன காரியம் ஜெயம் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக வேண்டி, நன்றி கடனாக சில ரக்காத்துகளை தொழுதுட்டு உட்காந்து துவா செஞ்சுட்டு அப்புறமே வீட்டுக்கு போவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். இப்பயும் போரை முடிச்சுட்டு வர்றாங்க. அங்கே எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே ஊரில் மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ரசூலுல்லாஹ் நேராக பள்ளிவாசல் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. இந்த 3 தோழர்களும் அங்கே வந்துட்டாங்க. முனாஃபிக்குகளும் வந்திருந்தாங்க, இந்த 3 தோழர்களும் அங்கே வந்திருந்தாங்க.
வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா பள்ளியில் வளமையாக செய்கிற அந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்ச உடனே முனாஃபிக்குங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. எண்ணிக்கையை சொல்றாங்க 80 பேர். 80 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து போருக்கு போகாததற்கான காரணத்தை சொல்லுகிறார்கள். அத்துணை காரணங்களும் பொய்யான காரணம். அத்துணை காரணங்களும் பொய்யான காரணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் தெரியும். சரி போகணும்னு நினைச்சாங்க. காரணத்தை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. இப்ப நாங்க 3 பேரும் போறோம். இப்போ யாருங்க? 3 சஹாபாக்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முராரா இப்னு அர்-ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா. நாங்க 3 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போறோம். நான் தான் முதல்ல போனேன். கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் தான் முதல்ல போனேன் ரசூலுல்லாஹ்ட்ட போனேன். ஏன் போருக்கு வரல? எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தி ஒன்று காதில் விழுந்துருச்சு. என்னன்னு சொன்னா, போர்க்களத்திலே என்னுடைய பெயரை சொல்லி கஅப் இப்னு மாலிக் எங்கே வந்திருக்கிறாரா என்று என்னை தேடினார்கள், கேட்டார்கள். கேட்கும் பொழுது அங்கே சில தோழர்கள் சொன்னாங்க, அவர் கொஞ்சம் வசதியானவர், சட்டையெல்லாம் கொஞ்சம் அழகா அப்படி போட்டுக்கிட்டு அதை அழகுபடுத்திக்கிட்டு அதையே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படி தெருக்கல்ல சுத்தி கொண்டே அவர் வந்து கொண்டிருந்திருப்பார், அதனால் அவர் வராமல் இருந்திருக்கலாம் என்று தோழர்களில் சிலர் சொல்லுகிற பொழுது இல்லை இல்லை என்று சொல்லி இன்னொரு தோழர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இல்லை காரணம் அப்படி இருக்காது, வராமல் இருப்பதற்கு வேறு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்று இன்னொரு தோழர் சொன்னார் என்ற செய்திகள் எல்லாம் ஏற்கனவே அவங்க காதுக்கு வந்துருச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்போ இங்க வந்துட்டாங்க, அந்த பாடு ஏன் வரலன்னு கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ்? எந்த காரணமும் இல்லை, நான் போருக்கு வராமல் இருப்பதற்கு, என்னை தடை செய்ததற்கு எந்த காரணமும் இல்லை. எப்படியாவது போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் ஏன்னு தெரியவில்லை, நான் போருக்கு வரவில்லை. ஏன்னு எனக்கு தெரியாது. பொய்யான காரணத்தை சொல்றதுக்கு பயம் அவங்களுக்கு. அன்பிற்கினியது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி, இன்னைக்கு நாம நம்முடைய பெற்றோர்களிடத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அற்ப விஷயங்களுக்காக என்ன பண்றோம்னு சொன்னா நிறைய பொய்யான காரணங்களை நாம சொல்றோம். ஒரு போர் ரசூலுல்லாஹ் 80 முனாஃபிகீன்களை விட்டுட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல. இவங்களும் காரணம் சொல்லிட்டு போலாம், கூட இருக்கவங்களாம் தனியா கூப்பிட்டு போய் ஏதாவது பொய்யான காரணத்தை சொல்லிருங்க, ரசூலுல்லாஹ்க்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் நான் பொய் சொல்லவில்லை, யார் ரசூலுல்லாஹ் எந்த காரணமும் எனக்கு தடையாக இல்லை, நான் வராதுக்கு எந்த காரணமும் தடை இல்லை. 3 தோழர்களும் அப்படியே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அந்த முனாஃபிகீன்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த 3 தோழருக்கும் ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த 3 தோழரிடத்திலே இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யாரும் நான் என்னுடைய உத்தரவு வருகிற வரை எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த விதமான பேச்சும் பேசக்கூடாது, நீங்க சலாம் கூட சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு, பேசக்கூடாது. நீங்க 50 நாட்கள் கழிந்தது. அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. இவங்களுக்கான தீர்ப்பு ரசூலுல்லாஹ் ஒத்தி வச்சுட்டாங்க. பேசாம யார் பேசக்கூடாது, நான் தீர்ப்பு வழங்கிட்டேன். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் இவங்க சம்பந்தமா அல்லாஹ் என்ன சொல்றாங்கறத தீர்ப்பு வர்ற வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய உத்தரவு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த 3வரையும் அல்லாஹ் மன்னித்தான். எப்போ? ஹத்தா இதா வாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வ வாகத் அலைஹிம் அன்ஃபுசுஹும் வ ظنوا அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி. அதாவது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த 3வரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். எப்பொழுது மன்னிக்கிறான்? அவங்களுக்கு பூமி எல்லாம் நெருக்கடியாக ஆகிவிட்ட. சொல்லாவே பேசலன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலைமை. சஹாபாக்கு கூட இந்த சஹாபாக்கெல்லாம் பேசல அப்படின்னா எவ்வளவு கடுமையான நிலைமை. தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாழ்வாதாரம் எல்லாம் கிடைக்காம தடைப்படுகிறதுனா எவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை. அந்த நிலைமை ஏற்பட்டது. இந்த பூமி அவர்களுக்கு விரிந்ததாக இருந்தும் கூட அது அவர்களுக்கு சுருங்கி விட்டது. அது 3 சஹாபாக்களுக்கும் சுருங்கி விட்டது.
அவர்களின் உள்ளங்களும் இறுகி போகிவிட்டன. இப்படி ஒரு நிலைமையாய் போச்சு, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்களே. 50 நாட்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தாங்க. கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் 50 நாளும் பள்ளிவாசலுக்கு போனேன், 50 நாளும் மஸ்ஜித் நபவிக்கு நான் போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை எப்படியாவது பார்த்தால் என்னை மன்னித்து விடுவார்கள் என்று சொல்லி நான் சென்று தக்பீரை கட்டிக்குவேன். ஓரக்கண்ணால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நான் பார்ப்பேன். அவங்க சொல்றாங்க, கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, தக்பீரை கட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஓரக்கண்களால் தக்பீரை கட்டிக்கொண்டே பார்ப்பேன். ரசூலுல்லாஹ் என்ன பார்ப்பாங்க, நான் சலாம் கொடுத்து முடித்தவுடன் பார்க்காததை போன்று திரும்பிக் கொள்வார்கள். இந்த நிலையை அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னுடைய பெற்றோர் என்னிடத்துல பேசல, என்னுடைய பெற்றோர், என்னை பெற்றெடுத்த பெற்றோர், நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட ஒரு 2 நாள் பேசணும்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையினுடைய மனோநிலை என்னவாக இருக்கும்? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஈருலக தலைவர், அவங்க தான் வாழ்வை கொடுத்தவர்கள், ஒரு இஸ்லாமிய ஒரு ஹிதாயத்தை கொடுத்தவர்கள், அவர்கள் மூலமாக கிடைச்சிச்சு. அவங்க தன்னிடத்துல பேசல அப்படின்னு சொன்னா அந்த நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும்? அததான் அல்லாஹ் சொல்றான், வாக்கத்து அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவருடைய உள்ளங்களும் கூட இறுகி போய்விட்டது. இவ்வளவு நெருக்கடியா அப்படின்னு உருகி போயிடுச்சு, இறுகி போய்விட்டது. அப்படியே அந்த நிலைக்கு பிறகுதான் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிட்டு கடைசியா இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்றான், 19ஆம் வசனத்துல ஒட்டுமொத்த மனித சமுதாயமான முஸ்லிம்களான நமக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எது விஷயத்திலே? அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டார்கள் அல்லவா, அதுபோல உலகத்திலே உலக காரியங்களுக்காக வேண்டி பொய்யான காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிற விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள். இந்த 3 பேர் எப்படி உண்மையான காரணங்களை சொல்லி அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார்களோ, தண்டனை கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்லை, நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லை, நான் உண்மையைத்தான் பேசுவேன் என்று சொல்லி நீங்கள் உண்மையாளர்களாக இருங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்தே இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய இந்த 117, 118, 119 ஆகிய இந்த வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற செய்தி, நாம் என்றுமே உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், நாம் உண்மையாளர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையாளர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.